رحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا من لدنك رحمة وهب لنا من أمرنا رشدا ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير وصلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وآله وصحبه أجمعين آمين سبحانك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. இப்போது நோன்புத்திருக்கும் நியத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், உனக்காக நாங்கள் நோன்பு நோற்றோம், உன்மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம். யா அல்லாஹ், உன்மீதே நாங்கள் பொறுப்பு சாட்டுகின்றோம். நீ அளித்த உணவுக்கென்று நாங்கள் நோன்பு திருக்கின்றோம். எங்கள் நோன்புகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வரும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தாவேக தலைவர் விஜய் இஸ்லாமிய பெருமக்களோடு அமர்ந்து இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். முன்னதாக அவர் பேரிச்சம்பழம் உள்ளிட்ட அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு நோன்பு திறக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். இந்த நிகழ்வில் தாவேக தலைவர் விஜயுடன் சேர்ந்து செங்கோட்டையன் அவர்களும் பங்கேற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிகழ்வில் 1000 பேருக்கு மட்டுமே அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருந்தது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த காரணத்தினால் 1000 இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே இந்த அழைப்பிதழானது கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இஸ்லாமியர்களினுடைய நோன்பு காலமான இந்த தருணத்தில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நோன்பு திறக்கும் நிகழ்வானது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டில் நடந்து வருகிறது. தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த நிகழ்வில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு நோன்பு திறக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்வுக்கு 1000 பேருக்கு மட்டுமே அழைப்பிதழ்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு அவர்கள் அனைவரும் நோன்பு திறக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நோன்பு திறந்திருக்கிறார்.